இந்தாங்கம்மா, இந்த மருந்தெல்லாம் தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க. இடையில நிறுத்த வேண்டாம், புரியுதா? ஒரு 15 நாள் கழிச்சு வந்து பாருங்கம்மா. டாக்டர், அம்மாவுக்கு ஒண்ணும் இல்லம்மா, மெடிசன் தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அது இல்ல டாக்டர், ஸ்கேன் ரிப்போர்ட். என்ன டாக்டர், ஏதாவது ப்ராப்ளமா? கொஞ்சம் ட்ரபிள் தாம்மா. பட் ஒரு ஆபரேஷன் பண்ணா சரியா போயிடும். 3 மாசம் கழிச்சு பண்ணா போதுமா? ஆபரேஷன் பண்ணா சரியாயிடும்ல டாக்டர்? சரியாயிடுமா. ஒரு 5 lakhsல இருந்து 7 lakhs வரைக்கும் செலவாகும். உங்களுக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல டாக்டர், நான் எப்படி பணம் ரெடி பண்ணிடுவேன். அப்போ மெடிசின்ஸை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. 15 days கழிச்சு வாங்க. கவலைப்படாதீங்கம்மா. இந்தாங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ். தேங்க்யூ டாக்டர். வாங்க போலாம். கங்கா, என்னோட இந்த நிலைமை நம்ம 2 பேரோட இருக்கட்டும். வீட்டில் தெரிய வேண்டாம். இதோட மறந்துருமா? என்னம்மா சொல்ற? ஹார்ட் ப்ராப்ளம் ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைம்மா. அதுக்கு இல்லடி, இந்த மாதிரி பெரிய வியாதியெல்லாம் வந்தா மனசு மட்டும் இருந்தா பார்த்தாதுடி, வக்கு இருக்கணும், பணம் வேணும்டி. அதுக்காக அப்படியே விட்டுற சொல்றியாம்மா? இல்ல கங்கா, நான் இத பாருமா, அப்பா மாதிரி ஒரு ஆளுக்கு சின்ன வயசுலயே வாக்கப்பட்டு எங்களை எல்லாம் பெத்து வளர்த்திருக்க. எங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போனப்போ இப்படிதான் போனா போதுன்னு விட்டுட்டு போயிட்டியா? நான் பெத்தவடி. நான் உன் பொண்ணுமா. நான் எதுக்கு பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன்? எனக்காகவா? இல்லம்மா, உனக்கு, உமாவுக்கு, அவ பெத்து வச்சிருக்கிற குழந்தைங்களுக்கு, வாசுகிக்கு, எல்லாருக்காகவும் தான் சம்பாதிக்கிறேன். இன்னைக்கு உனக்கு இப்படி ஒரு நிலைமைங்கிறப்போ பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா? 7 லட்சம் வரைக்கும் செலவாகுங்கிறாரு. 7 லட்சம் இல்லம்மா, 70 லட்சம்னாலும் நான் உன்னை காப்பாத்துவேன். கவலையில தூக்கி போட்டுரு. கங்கா, என்னால உனக்கு எவ்வளவு சிரமம். நீ என்ன பெத்தப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்ப. இந்த உலகத்துல பொம்பளைங்களோட கஷ்டத்தை பொம்பளைங்க தாம்மா புரிஞ்சுக்கணும். செலவாகும் பயப்படாதம்மா. வாழ்க்கையில கமிட்மெண்ட் இருக்கணும். அது சந்தோஷமான கமிட்மெண்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. கஷ்டத்தை சமாளிக்கிறது கூட ஒரு விதமான கமிட்மெண்ட் தான். நாம சமாளிக்கலாமா? ஏன் கங்கா எப்படி இப்படி எல்லாம் பேச கத்துக்கிட்டேன்? நான் உன்னை பெத்ததோட சரிடி. வளர்த்தது இந்த உலகமாச்சேம்மா. வா. உமா, உமா. அம்மா, அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு கங்கா? டாக்டர் என்ன சொன்னாரு? அம்மா உடம்புக்கு என்னவா? அம்மா அழாதம்மா, ப்ளீஸ் தைரியமா இரு. நாங்கெல்லாம் இருக்கோம்ல. என்னாச்சு கங்கா? டாக்டர் என்னதான் சொன்னாரு? அம்மாவுக்கு ஹார்ட்ல 2-3 இடத்துல அடைப்பு இருக்கா. அதனால உடனே சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாரு. கங்கா, சர்ஜரி பண்ணா அம்மாக்கு எல்லாம் சரியாயிடுமா? நிச்சயமா சரியாயிடும். ஆனா ஆபரேஷனுக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் செலவாகுமா? 7 லட்சமா? கடவுளே, அவ்வளவு பணத்துக்கு எங்கடி போறது? பெரிய சோதனையா இருக்கேடி. கவலைப்படாத உமா, நான் பாத்துக்கிறேன். எனக்கு கை கால்லாம் விடங்குது. அம்மாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது கங்கா. அம்மாக்கு எதுவும் ஆகாது, ஆகவும் விட மாட்டேன்.
கூடவே வாழறவங்க எல்லாம் குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. பாவம் அம்மா, உனக்கும் எனக்கு எவ்வளவு பதட்டமா இருக்கு. அதுல கொஞ்சமாவது அம்மாவுக்கு தாலி கட்டி வாழ்ந்த மனுஷனுக்கு இருக்கா பாரு. ஒரு பிரச்சனைய பேப்பர்ல தெரிஞ்சுக்கிறாரு, ஆனா வீட்ல இருக்கிற பிரச்சனைய பத்தி அவருக்கு ஒரு கவலையும் இல்ல. கங்கா, இப்ப அதெல்லாம் விட. அம்மா பாவம் இல்ல, அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணணும்ல. நிச்சயமா பண்ணிடலாம். எப்படி? அதுக்கு 7 லட்சம் செலவாகும்னு சொல்றியே, அவ்வளவு பணத்துக்கு எங்கடி போறது? நான் இருக்கேன் உமா. என் தலையை அடமான வச்சாவது அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்கள காப்பாத்திடலாம். சில மனுஷங்க மாதிரி சுயநலமா நான் இருக்க மாட்டேன். எப்படி 7 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்ற? பணத்துக்கு எங்க போவ? இந்த ஆத்துல உன் சம்பளம் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் 7 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வைத்தியம் பார்ப்பேன்னு தீர்மானமா சொல்ற. எப்படி? ஓ, தப்பான வழியில போய் பணத்தை சம்பாதிச்சுடலாம் அப்படிங்கிற தீர்மானமும் செஞ்சாலும் செய்வேன். எக்ஸ்கியூஸ் மீ, இன்ஸ்பெக்டர் பிரபு வீடு எதுங்க? இந்த வீடு தான். தேங்க்ஸ். தம்பி, உங்க அம்மா வீட்ல இருக்காங்க. கொஞ்சம் கூப்பிடுறியா? கூப்பிடுறேன். யாருங்க? யார் நீங்க? நீங்க தான் கலைவாணியா? ஆமா. நீங்க யாரு? என் பேர் அபி. என்ன பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்த்ததே இல்ல அதானே? நானும் உங்களை பார்த்ததில்ல. ஆனா என்ன கொடுமை தெரியுமா? உங்க கணவர் சாவுக்கு நான் தான் காரணம்னு சொல்றாங்க. உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப நேர்மையான போலீஸ் ஆபீசர். நானும் தொல்காப்பியனும் பிரச்சனையில மாட்டிக்கிட்டப்போ அவர் ரொம்ப உதவியா இருந்தாரு. எங்க மேல கொலை பழி சுமத்தினப்போ எங்க சைட்ல பாம்பு வைக்கும்போது ரொம்ப நேர்மையா இன்வெஸ்டிகேட் பண்ணாரு. ஆனா அது சில பேருக்கு பிடிக்கல. அந்த சிலர் யாரு? சிட்டில பாப்புலரா இருக்கிற பில்டர் மிஸ்டர் ஆதித்யா, அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிற மினிஸ்டர் மிஸ்டர் சங்கர பாண்டியன். இவங்க 2 பேரும் தான். என்ன காரணம்? ஏன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கல. அந்த ஆதி எப்படியாவது என்ன அழிக்கணும்னு பாக்குறான். அதுக்கு தடையா உங்க ஹஸ்பண்ட் இன்ஸ்பெக்டர் பிரபு இருந்தாரு. அது அவங்களுக்கு பிடிக்கல. அதனால அவங்க தான் ஏதாவது பண்ணியிருக்கணும். அவங்களா? அவங்க தான் பண்ணாங்கன்னு நான் சொல்லல சார். ஒரு யூகம் தான். ஏன்னா அவங்கள மாதிரி வீணா அராஜகமா யார் மேலேயும் பழி சுமத்த மாட்டேன். அன்னைக்கு அந்த ஆதியும் மினிஸ்டரும் அதுக்கு காரணம் நீங்கன்னு தான் சொன்னாங்க. ஐயா, நான் தான் அதுக்கு காரணம்னா அதை கோர்ட்ல வந்து சொல்லணும். எதுக்கு இங்க வந்து உங்ககிட்ட சொல்லணும்? நான் தெரியாம தான் கேக்குறேன்.
அந்த ஆதித்யா எவ்வளவு பெரிய பணக்காரன், அந்த சங்கரபாண்டியன் ஒரு மினிஸ்டர். அவங்க 2 பேரும் எதுக்காக ஒரு சாதாரணமான இன்ஸ்பெக்டர் வீடு தேடி வரணும்? நீதியை வாழ வைக்கவா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட நாடகம் ஆடி எப்படியாவது கோர்ட்டுக்கு வந்து அந்த அபிதா என் புருஷனை கொன்னான்னு கலைவாணி சொல்லணும். அதுக்கு நீங்க இந்த நாடகத்தை நம்பணும். அதுக்காக தான் உங்க வீடு தேடி வந்திருக்காங்க. அதுக்கு நீங்க ஒத்துக்கலைன்னா உங்களை நிறைய சிக்கல்ல மாட்டி வைப்பாங்க. ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை என்கிட்ட சொல்லுங்க. நான் ஏதோ பயந்து போய் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக உங்ககிட்ட வந்து இதெல்லாம் பேசுறேன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா நான் போலீஸ் ஸ்டேஷன், ஜெயில், கோர்ட் எல்லாத்தையுமே பார்த்திருக்கேன். இன்னைக்கு தில்லான ஒரு போலீஸ் ஆபீசர் நீங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை அடிப்படையா வச்சு ஏன் ஆபீஸ்க்கு வந்து சர்ச்ங்கிற பேர்ல அராஜகம் பண்ணா. அந்த தில்லா யாரு? ஆதியோட கைகூலி. மினிஸ்டர் சங்கரபாண்டி, ஆதித்யா, தில்லா, விஸ்வம் இவங்க எல்லாரும் ஒரே கேங். இவங்களோட ஒரே குறிக்கோள் எப்படியாவது என்ன அழிக்கணுங்கிறதா. ஏமா அவங்க உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க? அந்த ஆதிக்கு என் மேல 2 விதமான பகை. ஒன்னு தொழில் பகை, இன்னொன்னு அவனோட தங்கச்சி என் தம்பியை கட்டிக்கிட்டதுனால ஏற்பட்ட குடும்ப பகை. இது எல்லாத்துக்கும் மேல அவனுக்கு என் மேல வெறுப்பு வரதுக்கு காரணம் நான் ஒரு பொம்பளை. அதுவும் தாங்கிட்ட வேலை செஞ்ச ஒரு பொம்பளை தனக்கு முன்னாடி வளர்றது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. ஐயா, உலகமெல்லாம் அறிவியல் வளர்ந்திருக்கு. கடவுளுக்கு இணையா மனுஷன் வளர்ந்துட்டான்னு தம்மட்ட அடிச்சுக்கிறாங்க. ஆனாலும் ஒரு பொம்பளை சுயமா நிக்கிறது இந்த உலகத்துல பெரும்பாலான ஆம்பளைங்களுக்கு பிடிக்கலையே. தட்டி கொடுக்கறதும் தோல் கொடுக்கறதும் கொஞ்சம் பேர் தான். ஒரு ஆணும் பெண்ணும் சமமா இருக்கிறது அந்த பொண்ணு பருவத்துக்கு வர வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அப்பா, அவளோட அண்ணா, அவளோட புருஷன், கடைசியில அவளோட மக, ஆம்பளைங்களை சார்ந்துதான் வாழணும். சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் பண்ணியிருக்கிறது தியாகம். நீங்க அதுக்கு பெருமைப்படணும். எப்பவும் சோர்ந்து போயிடக்கூடாது. தம்பி, இங்க வாப்பா. இவன் உங்க பிள்ளை தானே? இனிமே இவனுக்காக நீங்க வாழணும். உங்க கணவர் விட்டுட்டு போன லட்சியங்களை இனிமே இவன் தொடரணும், ஜெயிக்கணும். இப்படி ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கோங்களேன். வாழ்க்கையில எதுவுமே முடிஞ்சு போறது கிடையாது. உங்க கணவரோட மரணத்தை ஒரு முடிவுன்னு ஏன் நினைக்கிறீங்க? உங்க பையனோட வாழ்க்கையை தொடர்கதையா நினைச்சுக்கீங்க. அம்மா, உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இனிமே நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம். எங்களை யாரும் இனி குழப்பிட முடியாது. ஆமாங்க அபி, எல்லாத்தையும் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். உண்மையை பேச்சில கண்டுபிடிக்க வேண்டியதில்ல, முகத்துல தெரியும் சொல்லுவாங்க. அது உங்க முகத்துல நல்லாவே தெரியுது. இனி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க கிளம்புங்க. ரொம்ப நன்றி கலைவாணி. நான் வரேங்க. போயிட்டு வாங்க. நான் வரேன். வாங்கம்மா. வரேன். வரேங்க. வரேன். வாங்க. ஹலோ மா, மா, இதோ வரேன்டா. என்னடா வந்துட்டே இருக்கேனே. எனக்கு ஒரு கப் காஃபி கொடு. காப்பியா? என்னடா எப்படியோ இருக்க? எனக்கு தலைவலிக்குது. என்னது தலைவலியா? ஏண்டா உனக்கு தலைவலின்னு அபிகிட்ட சொன்னியா? சொல்லல. இல்லடா, அபிகிட்ட சொன்னா உடனே கார் எடுத்துட்டு போய் ஏதோ ஸ்பெஷல் டாக்டர்கிட்ட உன்னை காமிச்சிருப்பால. என்னம்மா, தலைவலிக்கு இல்லாம டாக்டர் போய் பார்ப்பாங்க? அவளுக்கே 1008 பிரச்சனை இருக்கு. எதுக்கு இது வேற? என்னது? அபிக்கு என்னடா பிரச்சனை? ஒண்ணும் இல்லம்மா. ஒரு கப் காஃபி கொடுக்க முடியுமா முடியாதா? சும்மா தொண பேசி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு. திட்டாதரா. என்னவோ உனக்கு தலைவலினா அபி துடிச்சு போயிடுவாளேங்கிற அபிப்பிராயத்துல கேட்டேன். அதுக்குள்ள கத்த ஆரம்பிச்சிட்டான். இரு காப்பி எடுத்துட்டு வரேன். தலைவலிக்கு துடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும். உங்க அருமை மருமக உங்களை பூமி பூஜை கூப்பிட்டாளா? என்னக்கலா சொல்ற? அபி வீடு கட்ட போறாளாமே,
பூமி பூஜை நடக்க போகுதாம். உனக்கு யார் சொன்னா? அது மளிகை கடையில அந்த ராஜேந்திர அதாங்க இப்படி அப்படி இருப்பானே அவனை பார்த்தேன். அவன் தான் ரொம்ப அல்டாப்பா சொன்னான். பெரிய பங்களா கட்ட போறாளா. உங்களுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போற உங்க மருமக உங்களை கூப்பிடலையா? கூப்பிடுவா, 1008 வேலை கிடக்கும். இப்ப போன் பண்ணுவா. அதத்தான் நாங்களும் எதிர்பார்த்து பேசிக்கிட்டே இருக்கோம். சரி சரி. ஏன் கலா, நீ இத சொல்லதான் மெனக்கெட்டு இங்க வந்தியாக்கும்? எனக்கு வேற வேலை வெட்டி இல்ல பாருங்க. நான் கடைக்கு வந்தேன், அப்படியே உங்க காதுல போட்டு போலான்னு வந்தேன். வரேன்க்கா. சரி போ. வரேங்க. போ போ. ஏண்டா பாஸ்கர், என்னடா அது? உன்கிட்ட அபி இத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல? சொல்லம்மா. சொல்லலையா? அபி நிச்சயமா வருவாடா. எப்படி வந்து நம்ம 2 பேரும் கூப்பிடுவா பாரு. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. சரி, நான் உனக்கு நல்லா ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீ இரு, வந்துடுறேன்.